ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன குக்கிங் பார்க்க போகிறோன்னா சீம்பால் வந்து வேக வச்சு சாப்பிட போகிறோம். அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது, வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து இது வந்து மாடு கன்று போட்டு வர ஃபஸ்ட்டு பால் தான் சீம்பால் சொல்லுவாங்க. அது வந்து தாய்ப்பாலுக்கு நிகரான சக்தி இருக்குது. அதில் நீங்கள் வாங்கி அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லது உடம்புக்கு, ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ வந்து அந்த பாலை எடுத்துக்கிட்டேன், நான் 1 லிட்டரு எடுத்துருக்கேன். இதில் வந்து 2 கிண்ணம் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை நீங்கள் சேர்த்துக்கோங்க, வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்காதீங்க, அவ்வளோவும் கெடுதல் வெள்ளை சர்க்கரை. இதில் இருக்க சக்தியே போயிடும், பாலில் இருக்க சக்தியே. இப்போ வந்து இதை சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு அது வந்து பாலோட வெண்ணெய்லாம் இருக்கும், அது ரொம்ப திக்காக இருக்கும், அதெல்லாம் வந்து மேலே வரும். இப்போ வந்து இதை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ வடிகட்டி எடுத்துட்டா அந்த மேலே இருக்க ஆடெல்லாம் போயிட்டதுக்கப்புறம் 2 ஏலக்காய் வந்து பிச்சு போட்டுருங்க. அது உள்ள 2 ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காதுன்றவங்க இப்படி செய்யுங்க. ஏலக்காய் ஸ்மெல் ஒத்துக்கோன்றவங்க ஏலக்காய் பொடி வாங்கி அதை சேர்த்து குக் பண்ணுங்கள். இப்போ வந்து இது நல்லா கலக்கிட்டு ஓரமாக வச்சுருங்க, மூடி போட்டு. இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நான் வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு இதை வந்து நான் இட்லி குண்டால வேக வைக்க போகிறேன். சிலர் குக்கரில் கூட வேக வைக்கலாம். நான் வந்து இட்லி குண்டால வேக வச்சுருக்கேன். இட்லி குண்டால தண்ணி எடுத்துக்கலாம், வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி எடுத்துகிட்டு அது மேலே தட்டு வச்சுக்கிறேன். நான் சிலர் ஸ்டாண்டு கூட வச்சுப்பாங்க, நான் வந்து தட்டு வச்சுக்கிறேன். ஸ்டாண்டு வச்சா அப்படி கிண்ணம் சாயாது, நல்லா சூப்பராக வரும். என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லை, அதனால் நான் இட்லி தட்டையே வச்சுக்கிறேன். இட்லி தட்டு வச்சுட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்கேன் பாலை வந்து கலக்கி வச்சுருக்கோம் அந்த கிண்ணத்தில். அந்த கிண்ணத்தோடு எடுத்து நான் மேலே வச்சுக்கிறேன். மேலே வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி, இட்லி குண்டா மூடி எடுத்து மூடிக்கிறேன். அடுப்பு நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும், அப்போலாம் நல்லா வேகும், சீக்கிரமாக வேகும். எனக்கு இந்த பால் வாங்கினதுலேருந்து எப்படா நம்ம செஞ்சு சாப்பிடுவோன்னு இருந்துச்சு. அதனால் அடுப்பை நல்லா ஃபாஸ்ட்டாக எரிய வச்சுக்கிட்டேன். நான் வந்து தட்டு போட்டு மூடிட்டு இட்லி குண்டாவோட மூடி எடுத்து போட்டு மூடிடலாம். காற்று போகாத அளவுக்கு மூடிடுங்க. இட்லி எப்படி அவிப்போமோ அந்த மாதிரி தான், காற்று போகாத மூடிடுங்க. இட்லிக்கு எப்படியோ அதே தான், இட்லி அவிக்கும் போது சைடில் புகை வந்தால் தான் நம்ம வெந்துருச்சுன்னு கண்டுபிடிப்போம். அதே மாதிரி தான் இதுவும் வெந்துருச்சுன்னா சைடில் புகை வரும். எங்கள் வீட்டில் வந்து ஒரு ரோஸ் பூத்துருக்கு, எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுப்பு நல்லா ஃபாஸ்ட்டாக எரிய விட்டேன். நான் எரிய விட்டு ஒரு வாட்டி திறந்து பார்த்தேன், லைட்டாக வெந்துருந்துச்சு. உள்ளே கொஞ்சோண்டு இது பால் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் மூடி போட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சேன். நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்தோடனே நான் எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு நான் தான் சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க, ரொம்ப சத்து நிறைய இருக்குது. மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பொருள் வந்து வாங்கி சாப்பிட்றலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சர்க்கரை சேர்க்காதீங்க, ஒயிட் சுகர் தயவு செஞ்சு சேர்க்காதீங்க, நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லது. அதுதான் அடுப்பு நல்லா எரியுது. இதுவும் வெந்துச்சு. நான் தட்டில் வச்சு நான் சாப்பிட்டு பார்த்தேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கொடுத்தேன். சின்ன பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு வீட்டில் கொடுத்து பாருங்கள். நான் செஞ்சு எல்லாருக்குமே கொடுத்தேன். எங்கள் அம்மா, என் அண்ணன், எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருக்கும் கொடுத்தேன், நல்லாயிருக்கும் சொன்னாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வெள்ளை சக்கரை மட்டும் சேர்த்துக்காதீங்க, நாட்டு சக்கரை சேர்த்துக்காங்க. ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு. என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நிறைய வீடியோஸ் வரும், குக்கிங் வீடியோஸு. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம சேனலில் அந்த வீடியோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.